குருவை சரணம் குருவை சரணம். ஸ்ரீ பழனிமலை கோபுரத்தை போற்றி வணங்கி, என் இஷ்டதெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடந்த மே மாதம்தான் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ ரிஷப ராசிக்குள்ள நுழைஞ்சனே ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மாத பலன்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள் எங்கிட்ட இருக்காங்க, நவ கிரகங்கள் எந்தெந்த ராசியில வந்திருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாத பலன்களை எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். மேச ராசியில செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். ரிஷப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், 4 கிரகங்கள். அதாவது ஜூன் மாதத்துல ஆரம்பத்துல ஒரு மேச ராசியில் மட்டுமே 4 கிரகங்கள் வந்திருக்கிறது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல், ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் தேதியே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள போயிடாரு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி நோக்கி பயணிக்கிறார். இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த மாதத்துல இடம் விட்டு இடம் மாறினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு இருந்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்திருக்கிறார். காலபுருஷ ராசியில 6வது இடத்துல கேது பகவான் வந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில 11ஆம் இடம், காலபுருஷ ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில சனி பகவானும், 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவானும் வந்திருக்காங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு அனுப்ப போவார். இப்போ 9 கிரகங்களுடைய தன்மைகளை இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த 9 கிரகங்கள் இவ்வாறு இருப்பதனால நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது அமைய பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறது சரி, ராஜியின் பயிற்சி பலன்கள் போடுறது சரி, சனி பயிற்சி பலன்கள் போடுறது சரி, அதே போல இந்த கோச்சார ரீதியான மாத பலன்கள் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கலக்கும் பொழுது அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்கள் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ, ஒரு கடன் அடைக்கணும்னு நினைச்சாலோ, இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் மிகப்பெரிய இன்வால்மெண்ட்டாக எடுத்து வரும். ஏன்னா சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலை அமைப்புகள், தற்போது நடக்கும் தசாப்தி அமைப்புகள், எந்த கிரகத்தோடு உங்களுடைய நடக்கும் தசாப்தி அமர்ந்திருக்கிறாரு, அதனுடைய தன்மைகள், பார்வைகள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம உங்களுடைய ஜாதக ரீதியாக 70% நிர்ணயம் செய்ய போகின்றன. மீதி உள்ள அந்த 20-30 பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்ற கோச்சார ரீதியான பலன்களுடைய தன்மை என்பதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா என்ன கேட்காங்கன்னா நிறையவே கமாண்ட்ஸ் கொடுக்காங்க. கமாண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பாட்டு நிறைய கமாண்ட்ஸ் நம்ம யூடியூப் பார்த்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் லோக்கல் சென்னை, கோயம்புத்தூர், இப்படி நிறைய ஊர்களில் எங்கள் சிவாசி சார்ந்த பகுதிகள் வந்துமே நிறைய கால்ஸ் வருது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு, எனக்கு கேட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்துச்சு, அப்புறம் எனக்கு வந்து மீன ராசியில் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கருத்துக்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. சில பேர் கமெண்ட்ஸ் போனாங்க, உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுட்டு போயிருவீங்க, எங்களுக்கு இந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு கேட்க நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் செக் பண்ணாது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன மைனஸ் இருக்குது, அதை எதை சரி செய்வதற்கு என்ன வழிபாடு முறைகள் நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிற பலன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பொது பலன்களை பற்றி பொழுதுதான் பார்ப்போம். காத்திருந்த 12 ராசி நேயர்களுக்கான பொது பலன். மிதுன ராசி நேயர்களுக்கு
2024ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசி தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலுமே மிக நிதானமாக யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி காயின் நடத்தின அந்த காயின் எப்படி கரெக்டா பாக்கெட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு காயின் நடத்துறவரை மிதுன ராசி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ராசிங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இருக்கிற இடத்துல என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற தாட் இயற்கையாகவே அவங்களுக்கு முதல் பகவான் அள்ளி கொடுப்பார். இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்களா, அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அப்புறம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரர்கிட்ட மட்டும் கொடுத்தோம்னா பட்டையை கலப்பாங்க. அவங்களுக்கு அந்த இயல்பாகவே முதலுடைய ஆதிக்கம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட புதன் பகவானின் ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல மிதுன ராசிக்காரங்க ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்லினேன். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்கணும். இதான் முதல் பாயிண்ட். என்னடா எடுத்தோடனே இப்படி ஒரு பாயிண்டை கொடுத்தாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம கரெக்டாக மைண்டில் வச்சிட்டோம்னா அடுத்து வரப்போகிற எல்லா விஷயங்களையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடிகிறதுனால தான் முதல் பாயிண்ட். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையும் எல்லா விஷயத்தையுமே வரப்போகிற போது புது விஷயங்களாக சரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக சரி வாங்கி வச்சுக்கோங்க. ரிப்பேர் பண்ணவே பண்ணணும் பொறுமையாக வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய புத்தி கூர்மை மூலமாக யோசித்து 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதில் அப்படியே எடுத்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கின்றது உண்மையாக சொல்லும். ஓகேவா? சரி, இந்த மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அனைத்தையுமே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு வர வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது உண்மை. அதே போல் நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தீங்க, இந்த விஷயம் பண்ணலாமா, இந்த விஷயம் செஞ்சா அவனுக்கு நல்ல மாற்றம் வருமா, இல்லை ஒரு குழம்பு இருக்கு இதை செஞ்சு அதை செய்யாமல் இருக்கணுமா அப்படிங்கிற சொல்ல இருப்பீங்களா? இது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சி எடுங்க. ஏன் ஜூன் 15 சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட அதாவது ஆரம்பத்தில் ஜூன் மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். ராசி 12ஆம் இடத்துல இருப்பார். அவர் சுக்கிரனோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு, சூரியனோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு. இந்த அமைப்பெலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 12ஆம் தேதி வரையுமே ஒரு தாக்கம் இருக்கும். 15க்கு மேலே தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். 12 மட்டும் ஒரு ராசி இல்லை. ஸோ ஆனால் இருந்தாலுமே அதோடைய செயல்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தை 15 வச்சுக்கோங்க இல்லைங்களா. அதில் முதல் 15 ஒரு சிந்தனைக்கான காலம். ஒரு விஷயத்த செயல்படுத்தலாமா வேண்டாமா, ஒரு பிரச்சனை வருது இது எதிர்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனைக்குரிய காலமாக நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கடுத்த 15க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே சுப காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும் போது அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுபோல் இந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வீடு கற்ற யோகங்கள் உறுதியாக உண்டு. அதுபோல் பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கேதுவோம் உட்காந்துக்கிறனால அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நீங்கள் சதிச்சு வந்துருப்பீங்க. ஸோ இந்த மே மாதத்துலேருந்தே பெரிய பரவாயில்ல சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருந்தாலும் உங்களுக்கு ஜூன் 15க்கு வர இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது பார்க்கணும். ஸோ புதிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை, அவசரப்படக்கூடாது. புதிய தொழில் தொடர்ந்ததாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் செய்வதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வைங்க, இப்படிக்கு வேண்டாம்னா உறுதியாக சொல்வேன். அப்புறம் இந்த மாதத்தில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஜூன் 15க்கு அப்புறம் தான் முயற்சி எடுக்கணும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காமல் நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மட்டுமே நீங்கள் வந்துச்சா அனுப்பிச்சிடலாம். ஏதாவது புதிய சந்தோஷம் வருதுன்னா அதனுடைய தன்மைக்காக நீங்கள் சின்ன சின்ன செலவு பண்ணி அதை ஏற்றுக்கலாம். அதை தவிர்த்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது, அதை ஒரு முன்னேற்றத்தை நான் பெறுவதற்கான முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்குள்ள இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும்.
யாருக்கா பணம் கொடுத்துருந்தாலும் சரி, பணம் வாங்குறதாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக யோசித்து கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா இருந்து எவ்வளோ கஷ்டம் வருமா, இல்லை பார்க்கலாமா வேண்டாமா, இவங்க கொடுத்து நல்லவன கிட்டவனா, பணத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்களா, நம்ம இப்போ ஒரு நிமிஷம் செலவழிச்சுப்போம். ஸோ அதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நல்லா நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவெடுத்து பணம் வாங்குறதுதான் சரி, கொடுக்கறதுதான் சரி, கண்டிப்பாக செய்யுங்க. அப்புறம் வயசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது முழங்கால் பார்த்தீங்கன்னா முழங்கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வழி பெறுவதற்கான வாய்ப்பு வருது. அதுக்கு வந்து சரியான ஒரு மருத்துவரை நாடி அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுத்து ஆரம்பத்தில் காரணமும் அதற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஜூன் மாதத்தில் உறுதியாக மிதனராசிக்கானர்கள் பெறுவார்கள் என்பது உண்மை. இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் சந்திராஷ்டமம் ஆரம்பிங்கன்னா 25ஆம் தேதி 26ஆம் தேதியிலையும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலங்களில் எந்த ஒரு தேவையில்லாத புதிய முயற்சிகளோ தேவையில்லாத ஒரு நிஷ்கான விஷயங்களோ செய்ய வேண்டாம். இந்நாளத்துக்காக நீங்கள் யோகா பேசி போடுங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடு செய்து மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக ஏற்படுவன குறிப்பிடுகிறதை. மேலும் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதிரும் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எப்போ பெறுவீங்க, இல்லை முன்னேற்றத்தை எப்போ அடைவீங்க அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கட்டணத்தை அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உறுதியாக ஜாதகங்கள் மிக தெளிவாக கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பான நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிசி சுந்தரபாண்டி சிவாசி. நன்றி, வணக்கம்.